மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள். இம்முறை யூடியூபில் அல்ல, தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்த்தி வீடியோக்கள், ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸாக அறிமுகம். தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் ஓர் அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு. தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் தீட்சையும் காத்திருக்கிறது. இன்றே பதிவு செய்யுங்கள். www.parampurulfoundation.in. குருவே சரணம். என் பேர் கீர்த்தனா, திருப்பூரில் இருக்கேன். நான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஐடி ஃபார்மில் டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு 2 years பேக் எனக்கு என்னாச்சுன்னா, நைட் ஷிஃப்ட்டில் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஹெல்த் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால ரொம்ப வீக் ஆகிடுச்சு. குருஜி மகாவிஷ்ணுவோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தப்போ குருஜி அடிக்கடி சொல்கிறது வந்து ஜீவ சஞ்சீவினி எடுத்துக்கோங்க, வைரதேகி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பார். எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸுமே வந்து அதில் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யோகா, எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணாலுமே என்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியல. சரி, குருஜியோட கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜீவ சஞ்சீவினி எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பை பண்ணிவிட்டு ஒரு 3 days தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுலேயே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும்னா, தூங்கி எழுந்திரிச்சா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ட்ரிஸினஸ் மாதிரியெல்லாம் வரும். பட் இது எடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அந்த ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப பிரிஸ்காக இருந்துச்சு. அது இப்போ நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கனால இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு 2 yearsஆகவே கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கேன். இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரெடியானது தவிர மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். என்ன தான் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது, அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதே நம்ம பார்க்குற ஒர்க்கை வந்து வேறு யாராவது பார்த்தாங்கன்னா எப்படி இது பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் என்னால் வந்து அது சீக்கிரமாக ஈஸியாக என்ன டார்கெட் கொடுத்தாலும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும், அதை அச்சீவ் பண்ணவும் முடியும். மைண்டு வந்து டயர்டாகிறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இப்போது ஒரு கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணுறேன்னா மார்னிங் 3 o'clockலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும் ரொட்டீன். மார்னிங் 3 o'clockனா 8, 11, 12 அந்த மாதிரிலாம் ஆயிரும். 3 hours தான் என்னோடய தூக்கமே இருக்கும். பட் எனக்கு அந்த டயர்ட்னஸே தெரியாது சுத்தமாக. ஜீவ சஞ்சீவினியை வந்து நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த நம்மளோட ஹெல்த் வைஸ் எப்படி வந்து மைண்ட் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஷார்ப்பாக இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். மைண்டு என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் டயர்ட் ஆகாது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒர்க் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை கொண்டு வந்த குருஜி மகாவிஷ்ணுவுக்கு கோடான கோடி நன்றிகள். குருவே சரணம்.